ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் ஃபெதர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காக்டெயில் பேரை எப்படி வாங்கி எப்படி வளர்க்கலாம், எப்படி வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ காமெடியாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஏதாவது மனசு வருத்தப்படுற மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தாலோ இல்லை யாரையோ வருத்தப்படுற மாதிரியோ இந்த வீடியோ நாங்கள் எடுக்கலை. முக்கியமாக இதை வந்து நீங்கள் பார்த்து ரசித்து எந்த தவறுகளை பண்ணக்கூடாது, எந்த தவறுகள் பண்ணாமல் நம்ம பறவையை வளர்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து லாங்காக போணுச்சு அப்படின்னா பாஸ் பண்ணி வச்சு கூட அடுத்த நாள் பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ் இருக்கும். என்னோடய டாக்டரு இந்த வீடியோலேருந்து நான் இதை அறிமுகப்படுத்த போகிறேன். இவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா வினோதா. இவங்க வந்து புதுசாக ஒரு ஜோடி காக்டெயில் வாங்கி வளர்க்கலான்னு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு காக்டெயில் பேர் வாங்கி வளர்க்கலான்னு இருக்கேன். அது எப்படிலாம் வளர்க்கலாம், எப்படியெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வாங்க வாங்க, என்ன வேணும்? காக்டெயில் ப்ரீடிங் பேர் வேணும். காக்டெயில் ப்ரீடிங் பேரா? ரெண்டு ஆணால இருக்கு. இதோ இருக்கு பாருங்க, இதுதான் இப்போ உங்க பேரு. என்ன ரேட் வரும்? இது வந்து 3000 வருமா? 3000 வருமா? ஆமா. இது ரேட் எதுவும் கம்மி பண்ண முடியுமா? உங்களுக்காக வேணா ஒரு 500 கம்மி பண்ணிக்கலாம். வேணா அதை பண்ணலாம். அவ்வளோ என்கிட்ட காசு இல்லையேங்க. என்ன பண்ணலாம், இது நல்ல சிக்கு பொரிக்கிறது தான். அதனால நீங்க தாராளமா இதை நீங்க எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சதுன்னா நீங்க வாங்கிப்பீங்களா? கண்டிப்பா வாங்கிப்போம். ஒரு சிக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம். 1000 ரூபாயா? ஆமாங்க, 1000 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம். இப்ப 4 சிக்கு பொரிச்சிச்சுன்னா உங்களுக்கு 4000 ரூபாய் கிடைக்கும். இது நீங்க ரேட்டை பார்க்காம நீங்க எடுத்துட்டு போங்க. 4 குஞ்சு பொரிக்குமா இது? நல்லாவே பொரிக்குங்க. இந்தாங்க, உங்களுக்காக ஒரு 2500 ரூபாய்க்கு கொடுத்தேன். அதை மட்டும் பே பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு போங்க. 2500 ரூபாய் இல்லங்க, 1500 ரூபாய் தான் இருக்கு. என்னங்க இவ்வளவு கம்மி பண்ணி குடுக்குறீங்க? பாத்துக்கலாங்க, நமக்குள்ளதானே வருங்க. ஐயோ வராதுங்க. சரி, உங்களுக்காக வேணா 2000 போட்டுக்கிறேன். அப்புறமா ஒரு 500 ரூபாய் கொண்டுட்டு வந்து கொடுங்க. சரி. நம்பிதான் குடுக்கறேன், கொண்டு வந்து கொடுத்துறணும். சரி, வரங்க. வாங்க. பரவாயில்ல, 2 ஆணுக்கு 1500 ரூபாய் கிடைச்சிருக்கு. 2 ஆணு குஞ்சு பொரிச்சு எப்படிதான் நம்மள்ட்ட கொண்டு வந்து விற்க போறாங்களோ. இப்போ இதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம்? யூடியூப் பார்க்கலாம். கொடுத்து பார்க்கலாம். இது எவ்வளோ போடலாம்? சரி, எல்லாத்தையும் போடுவோம். சாப்பிடட்டும். சாப்பிடு சாப்பிடு, உனக்காக தானே அக்கா பறிச்சுட்டு வந்தேன். சாப்பிடு சாப்பிடுங்கடா. ஏன் சாப்பிட மாட்டீங்க? சாப்பிடு. சரி, இது பொறுமையா சாப்பிடட்டும். இப்ப நம்ம இதுக்கு பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்? கருப்ப கருவாச்சி. கருவாச்சி, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. பிடிக்கலையா? சரி, யூடியூபை பார்ப்போம். சரி, தினைய வச்சு பார்ப்போம். சாப்பிடுதானே. கருவாச்சி, சாப்பிடுறா. பிடிக்கலையா? இதையாவது சாப்பிடலாம்ல, நல்லா தானே இருக்கு. சரி, யூடியூபை பார்க்கலாம். சூரியகாந்தி விதை வச்சு பார்க்கலாம். கருவாச்சி, உங்களுக்காக நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாருங்க.
அதை தான் சாப்பிட மாட்டீங்க. இதையாவது சாப்பிடுங்க. சூரியகாந்தி விதை சாப்பிடுங்க. சாப்பிட்றா பிடிக்கலையா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓ தண்ணி வேணுமா? சரி எடுத்துட்டு வரேன். தாகமா இருப்பீங்க. சரி தண்ணியாவது குடிங்கடா கருவாச்சி. கருப்பா குடிடா, தாகமா இருப்பீங்க. என்ன ஆச்சு? ஏன் குடிக்க மாட்டுது? யூடியூப்ல இதெல்லாம் சொன்னாங்களே, ஏன் சாப்பிட மாட்டுது? என்ன பண்ணலாம்? கருப்பா கருவாச்சி சாப்பிடு, தண்ணி குடி. கருவாச்சி தண்ணி குடி, தண்ணி குடிமா. மறுபடியும் யூடியூபே பார்ப்போம், வேற என்ன செய்யறது? இந்த தடவையும் சாப்பிடலன்னா என்ன செய்யறது? இப்ப சொல்றத செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. கேரட்டு சாப்பிடுங்க. ஓ இதை முழுசா போடவா இல்ல பாதியா போடட்டுமா? 2 பேரும் இருக்கீங்க, முழுசாவே சாப்பிடுங்க. சாப்பிட்றா, சாப்பிடு. என்னாச்சு? ஏன் சாப்பிட மாட்டீங்க? பிடிக்கலையா? இதுதானே சாப்பிட சொல்லி சொன்னாங்க. சரி நான் உனக்கு நாளைக்கு பீட்ரூட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். இன்னைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, சரியா? சாப்பிடு. உனக்கு போர் அடிக்குதாடா? சாப்பிடலையா? சரி வெளியில போலாமா? வெளியில போய் சுத்தி பார்க்கலாம், ஜாலியா. போர் அடிக்காது உங்களுக்கு, ஓகேவா? போலாமா? வா 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 வா. கருப்பா உடியாங்க. இங்க பாரு மரம், கோழி பாரு, இதெல்லாம் நாங்க வளர்க்குறோம். ஜாலியா இரு. வாங்க வாங்க, ஏன் எங்க கொல்ல நல்லா சுத்தி பாரு, ஜாலியா இருக்கலாம். நல்லா இருக்கா? போர் அடிக்கலையா? இப்படிதான் சுத்தி பார்க்கலாம். அப்படியே உட்காந்து வேடிக்கை பாருங்க. நல்லா இருக்கா? எல்லாம் சாப்பிடுறியா? இரு வந்துடுறேன். ஏப்பல சாப்பிடுறியா? இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, சாப்பிடு. வயிறுல இருக்க பூச்சிலாம் அழியும். சாப்பிடுறா? அவ குருவி வளர்க்குறாள, சரி அவளுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ, நீ குருவி வளர்க்குறல? ஒன்றும் இல்லை, நான் ஒரு காக்டெயில் ப்ரீடிங் பேர் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு கீரை போட்டு பார்த்துட்டேன், சூரியகாந்தி விதை வச்சு பார்த்துட்டேன், தெனை வச்சு பார்த்துட்டேன், தண்ணி வச்சிட்டேன், எதையுமே சாப்பிட மாட்டேது. கேரட்டும் வாங்கி வச்சிட்டேன். என்ன செய்யறதுனே தெரில. ஓ அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா? ஓ ரியல் ஃபெதர்ஸ்லையா? சரி சரி நான் பார்க்குறேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பறவையை பெட் ஷாப்பில் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை என்ன பாடுபடுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருப்பீங்க. அப்படியெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பறவை ஒரே வாரத்தில் இறந்துடும். நீங்கள் என்ன பண்ண வேண்டிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவை ஒரு பெட் ஷாப்லையோ இல்லை ஒரு ப்ரீடர்ட்டையோ வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அழகாக கொண்டாந்து ஒரே இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். அதாவது வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம், மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடத்துல என்றைக்குமே பறவை வைக்காதீங்க. எப்போயாவது போகிறோம் அப்படின்னா அந்த சைடில் வைக்கலாம். பால்கனி இல்லை மாடி, இது மாதிரி டிஸ்டர்ப் இல்லாமல் மழையில் நினைக்கக்கூடாது, வெயில் அடிக்கக்கூடாது. இது மாதிரி இடத்துல கேஜை ஒரே இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு சாப்பாடாக பார்த்தீங்க அப்படின்னா தெனை, சூரியகாந்தி விதை, தண்ணி, இது 3மே இருந்தாலே போதும். இது 3 எத்தனை நாளைக்கு இருக்கலாம்னா 1 வாரம் வரலையுமே இது 3 கொடுத்தா போதும். தெனை, சூரியகாந்தி, தண்ணி, இது 3 வச்சிங்கனாலே போதும். இதில் அந்த பயம் குறையிறதுக்கு 1 வாரம் எடுத்துக்கும். எடுத்ததுமே நீங்கள் எடுத்து வச்சதுமே ஃபார்மில் சாப்பிட்றாதீங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க குருவி அப்படின்னா உடனே சாப்பிடாதுங்க. ஏன்னா பயம் இருக்கும். அது வேறு ஒரு ஓனர்கிட்ட வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு லொக்கேஷனில் இருந்து அது பழகின குருவிங்க. அதை எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை ஒரு இடத்துல தனியாக டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டு தெனை, சூரியகாந்தி, தண்ணி, இது 3ஐயும் வச்சுட்டு கூண்டை ஒரு நாளைக்கு 1 தடவை திறந்தா போதும்.
அப்புறம் கூண்டை போய் உள்ள மேலே தட்டுறது, குருவி அந்த பக்கம் பறக்க விடுறது, இந்த பக்கம் பறக்க விடுறது, இது மாதிரி தொல்லையெல்லாம் பண்ணிங்கன்னா சாப்பிடாம இருந்து ஒரு வாரத்திலே குருவி இறந்துடும். நம்ம பண்ண வேண்டியது என்ன, தீனி தண்ணி வச்சுட்டா ஒரு நாளைக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கேஜை திறக்கக்கூடாது. அடுத்த நாள் காலையில் போயிட்டு தண்ணியை வாஷ் பண்ணி கிண்ணத்தை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுட்டு பவுலில் தீனி வச்சுட்டு நம்ம வரலாம். ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஊற வச்ச தானியங்கள் கொடுக்கலாம். ஊற வச்ச தானியங்களில் கொண்டக்கடலை, காராமணி பயிறு, தட்டைப்பயிறு, சோயாபீன்ஸு, இது மாதிரி நிறைய ஊற வச்ச தானியங்கள் நான் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஜோடி காக்டெயில் பறவைக்கு ஒரு 2 ஸ்பூன் டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். அதே மாதிரி கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான கீரையுமே கொடுக்கலாம். அதுவும் அளவு தான், கொஞ்சமாக கொடுத்தா போதும். 1 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு கீரை கொடுத்தா போதும். அதே மாதிரி கேரட்டு, பீட்ரூட்டு, பாவக்காய், கோவக்காய், பீன்ஸு, இது மாதிரி ஐட்டம் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி கொடுத்தா போதும். எல்லாத்தையும் ஒரே நாளில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி கேரட்டு, பீட்ரூட்லாம் எப்படி கொடுக்கணும்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கேரட்டை கொண்டு முழுசாக போடுறதோ, பீட்ரூட்டை கொண்டு முழுசாக போடுறதோ போட்டிங்கன்னா பயந்துக்கிட்டு சாப்பிடாது. கேரட் சீவிரத்தில் தேங்காய் பூ மாதிரி திருவி கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு வச்சிங்கன்னா சாப்பிடும். அது ஒரு வாரம் கழிச்சு தான் சாப்பிடும். சில பறவை பயந்துக்கிட்டு சாப்பிடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாரம் வரலையும் தெனால் சூரியகாந்தி தண்ணி வச்சுருந்துட்டு அது சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஊற வச்ச தானியங்கள், கேரட்டு, பீட்ரூட்டு, கீரைங்க இதெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தலாம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ப்ரீடிங் போடணும் என்னங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பறவை உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். எடுத்துகிட்டு வந்ததுமே நீங்கள் தொல்லை பண்ணி அதை போட்டு நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ பார்க்க வேண்டியது. அவங்க சொல்கிறாங்க உண்மைதான், ஆனால் இது எல்லாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்க தான் கிடைக்கும் ஒழிஞ்சு உடனே வந்தனுமே அது எல்லாமே சாப்பிடணும், எல்லாமே பண்ணணும், உடனே முட்டை வைக்கணும், உடனே குஞ்சு பொரிக்கணும், எதுவுமே நடக்காத கதை. அதனால நீங்கள் பொறுமையாக, பறவைங்களை பொறுத்தவரை பொறுமையாக இருக்கணும். வெயிட் பண்ணி நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதுலேருந்து ரிசல்ட் எடுக்க முடியும். கேஜ் ஒரு இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அமைதியான இடத்துல அதே இடத்துல கேஜ் இருக்கணும். கேஜை தூக்கிட்டு அங்கே அலையிறது, இங்கே அலையிறது அப்படிங்கிற கேஜ் நம்ம அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருந்தீங்கனாலும் இடத்த பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கும், சாப்பிடாது குருவி. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், கேஜ் ஒரு இடத்துல வச்சுருங்க, நான் சொன்ன ஃபுட்டை வச்சுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க, குருவி நல்லாயிருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பித்த பிறகு ஊற வச்ச தானியங்கள் எல்லாமே நீங்கள் என்னென்ன யூடியூப் சேனலில் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து பார்க்கலாம், சாப்பிடும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் கூறுங்க. இந்த வீடியோனால பலன் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.